அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்தில் ராகு, 5இல் சனி, 7ஆம் இடத்தில் செவ்வாய், 8இல் புதன், 9இல் குரு சூரியன், 10ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது இணைவு உள்ளது. ஆக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரியன் குரு சஞ்சரிப்பதும் 10இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பு. சூரியனால் அரசாங்க காரியங்கள் நல்ல விதத்தில் முடியும். அரசு ஊழியர்களுக்கு மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு நல்லபடி இருக்கும். தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் அனைத்தும் கிடைக்கும். அரசியல்வாதிகள் புகழ் பெறுவர். கட்சிக்குள் தங்களுக்கு பொது பதவிகள் கிடைக்கலாம். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். அரசு உத்தியோகத்திற்காக முயற்சி செய்பவர்கள் தாராளமாக செய்யலாம். நல்ல விதத்தில் அரசு உத்தியோகம் கிடைக்கும். 9இல் குரு இருப்பதால் பண வரவுகள் அபரிமிதமாக இருக்கும். வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த இடத்தில் வரன் அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கியவர்களுக்கு நல்ல விதத்தில் குழந்தை பாக்கியம் உண்டாகும். அசையும் அசையா சொத்து வகையில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் தீரும். தாங்கள் கூட்டாளிகளை அனுசரித்து செல்லுதல் வேண்டும். அதிகாரிகளின் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான விஷயங்களை கூட எளிதில் செய்து முடிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. மாணவ மாணவியர்கள் நன்றாக படிப்பர். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். சிலர் உயர் கல்விக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வர வாய்ப்பு உண்டு. குரு பார்வை உங்கள் ராசிக்கு படுவதே மிகப்பெரிய சிறப்பு. தங்களின் தைரிய ஸ்தானத்திற்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் குருவின் பார்வை கிடைக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய யோகம். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கடன் சுமை குறைய வாய்ப்பு உண்டு. பழைய கடன்களை அடைப்பீர்கள். மேல் அதிகாரியுடைய நம்பிக்கை அதிகரிக்கும். தங்களை பரிபூர்ணமாக மேலதிகாரி நம்புவார். புதிய பொறுப்புகள் வருமானத்தை உயர்த்தும். வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். அதே நேரத்தில் அடிக்கடி கோபப்படுவீர்கள். கோபத்தை கட்டுப்படுத்துதல் வேண்டும். வார்த்தைகளில் நிதானம் வேண்டும். அளந்து பேசுதல் வேண்டும். வாகன பயணத்தின் போது கவனமாக இருங்கள். சனியின் 3ஆம் பார்வை செவ்வாய்க்கு ஏற்படுவதால் வாகன பயணத்தில் கவனம் தேவை. மற்றபடி கோவிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வீட்டில் தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை படியுங்கள். நன்மைகள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.